ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா புலாவ் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நெய்யெலாம் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்லாம் போட்டுக்கலாம், 2 ஏலக்காய். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் 4, 5 பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கலாம். கொஞ்சமாக நறுக்கின புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி, புலாவ் சாதத்துக்கு தக்காளி அதிகமாக தேவைப்படாது, அதனால் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம இப்போ தண்ணி ஊற்றாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம். நம்ம தேங்காய் பால் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் செய்கிற அளவு வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவு செய்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, தண்ணி எப்படி வைப்பீங்களோ அதே அளவு தான் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசியில் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சு செய்யலாம். நான் இன்றைக்கி சாதா அரிசியில் தான் செய்கிறேன். அரிசியை சேர்த்துக்கலாம். சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கிண்டிட்டு உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்புறம் சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் உப்பு போட முடியாது. அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சோண்டு உப்பு தெரியணும், அப்போ தான் சாப்பாடுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். எனக்கு உப்பு பத்தலை, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு குக்கரை விட்டு மூடிட்டு 3 விசில் வந்ததும் நம்ம நிறுத்திக்கலாம் அடுப்பில். நல்லா ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம 3 விசில் வந்ததுக்கப்புறம் சாப்பாடை நம்ம வந்துடுச்சு. பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்குன்னு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.